வணக்கம். 19/1/2026 திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:31 வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:04 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:04 வரை மிருகஸ்ரீடம், அதன் பின்பு திருவாதிரை. இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுன ராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. எதிலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படவும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து நிம்மதி காண்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று செய்யும் செயல்களில் தடை தாமதங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே எச்செயலிலும் கவனம் தேவை. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று எதிரிகளின் தொல்லை மேலோங்கி காணப்படுகிறது. எனவே எவ்விஷயத்திலும் மிகுந்த முன்ஜாக்கிரதையுடன் செயல்படவும். கன்னிராசி அன்பர்களே, இன்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு காணப்படுகிறது. எனவே எக்காரியத்திலும் சகல வெற்றி பெறுவீர்கள். தனவரவு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று இடம் பூமி விற்பனையால் லாபங்கள் மேலோங்கும் நாள். அதை சார்ந்த துறைகளில் இன்று லாபங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று முயற்சிக்கேற்ற பலன் உண்டு. அதற்கேற்ற வெற்றியும் உண்டு. அதற்கேற்ற இன்று தனவரவும் உண்டு. வெற்றியான நாளாக இன்று இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, செய்யும் செயல்களிலும் பேசும் பேச்சுகளில் மிகுந்த கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பேசும் பேச்சால் இன்று பிரச்சனை வரக்கூடும். கவனம் தேவை. மகராசி அன்பர்களே, எக்காரியத்தில் ஒரு முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீர்கள். எனவே புது முயற்சிகள் அறவோடு தவிர்க்கவும். வீண் விரயம், வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, இன்று அதீத செலவுகளை காட்டுகிறது. எனவே செலவுகள் விஷயத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று தொழிலில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மற்றோட மீன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வணக்கம் பிடி பெண்களே, நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.